வணக்கம் and welcome to நச்சுன்னு 4 சினிமா செய்திகள். முதல்ல நம்ம பார்க்க போறது தெலுங்கு சினிமாவை ஆக்ஷன் காட்சிகளால இன்னும் தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்கிற நந்தமுரி பாலகிருஷ்ணா. ஷார்ட்டா நம்ம பாலையாவை பத்தி தாங்க. காட் ஆஃப் மாஸ் யாருன்னு டோலிவுட்ல கேட்டா அண்ணல் பறக்கிற அளவுக்கு அங்க ரசிகர்களை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு பாலையா. கடைசியா வந்த டாக்கு மகாராஜ் படம் செம ஹிட் ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்து வர செப்டம்பர் மாசம் 25ஆம் தேதி வெளியாக காத்துட்டு இருக்கு அகண்டா பார்ட் 2. இதனுடைய பார்ட் 1 2021 வெளியான போதே பார்ட் 2 எப்பன்னு கேட்க வச்சது இந்த படம். பேயாபதி ஸ்ரீனு இயக்குற இந்த பார்ட் 2 உடைய டீசர் பாலையா பிறந்த நாளான ஜூன் 10ஆம் தேதி வெளியானதுல இருந்தே ஹாட் ஆஃப் த டாக் அப்படின்னு சொல்லலாம். அந்த டீசர்ல சிவன் அவதாரம் எடுத்திருக்கிறாரு பாலையா. பாலையா படம்னாலே அதுல பஞ்சுக்கு குறைச்சலே இருக்காதுங்க. அதே மாதிரி இந்த டீசர்ல சிவன் அனுமதி இல்லாம யமனால கூட என் கண்ணை பார்க்க முடியாது, நீ பாக்குறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஒரு 10 பேரை வெட்டி தூக்கிட்டு வர காட்சியே ஆக்ஷன் அனல் தெறிக்க விட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். கையில இருக்கிற திரிசூலத்தை சுத்தி விட்டு எதிரிகளை பந்தாடுறாரு பாலையா. புராண படமா இருந்தாலும் அகண்டா ஆக்ஷன் விருந்துதான் அப்படின்னு குதூகலத்துல இருக்கிறாங்க பாலையாவுடைய ரசிகர்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இயக்குனர் வெற்றிமாறனை பத்தி தாங்க. இவர் சிம்பு கூட இணைஞ்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு தகவல் ஒரு வாரமா பரபரப்பா கோலிவுட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. வட சென்னையை மையப்படுத்தின கதைகளத்துல ஒரு கேங்ஸ்டர் ரோல்ல சிம்பு நடிப்பார்னு சொல்லப்படுது. ஏற்கனவே வெளிவந்த வட சென்னை படத்துல இயக்குனரோட ஆஸ்தான நாயகன் தனுஷ் நடிச்சிருப்பாரு. அந்த கதை சிம்புக்காக எழுதப்பட்டது. கடைசி நேரத்துல தனுஷ் அதுக்குள்ள வந்தார்னு ஒரு தகவல் இருக்கு. அந்த கனவு இப்ப கைகூடி வந்திருக்குன்னு சொல்லலாம். விடுதலை 2ஆம் பாகம் படத்துக்கு அப்புறமா வெற்றிமாறன் சூர்யாவை வச்சு வாடிவாசல் இயக்குறதா இருந்துச்சு. இப்ப அதுவும் தள்ளி போறதுனால சிம்புவோட இணைஞ்சு குறுகிய காலத்துல ஒரு புதிய படத்தை இயக்குற வேலைகள் ஆரம்பமாகிட்டு இருக்கு. இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. வெற்றிமாறன் சிம்பு புது கூட்டணி வட சென்னைய ஒரு கலக்கும்னு இப்பவே எதிர்பார்ப்பு கூடியிருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நடிகர் ஆர்யாவின் புதுப்பட அப்டேட்டை பத்தி தான். சார்பட்டா பரம்பரைக்கு அப்புறமா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாரு நம்ம ஆர்யா. இப்ப கைவசம் இருக்கிற மிஸ்டர் எக்ஸ், வேட்டுவம் படங்கள்ல முடிச்சதுக்கு அப்புறமா 36வது படமா GN கிருஷ்ணமூர்த்தி இயக்குற படத்துல நடிக்கிறாரு ஆர்யா. அந்த படத்துக்கு கதை வசனம் எழுதினது யார் தெரியுமா? எம்புரான் படத்தோட கதாசிரியர் முரடி கோபி தான் இதுக்கு கதை எழுதியிருக்கிறாரு. ஒரே நேரத்துல தமிழ் மலையாளத்துல தயாராகிற இந்த படத்துக்கு அனந்தன் காடு அப்படின்னு பெயரிட்டு படத்தோட டைட்டில் டீசரை வெளியிட்டு கவனத்தை ஈர்த்திருக்கு படக்குழு. காட்டுல வாழுற பழங்குடியின மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் நடக்கிற போராட்டம் தான் இந்த கதைக்களமா இருக்கும்னு டீசரை பார்த்தாலே தெரியுதுங்க. ஆர்யா ஒரு புரட்சி செய்யற ஆளா இந்த படத்துல வராருன்னு புரிஞ்சுக்க முடியுது. சில நாட்களுக்கு முன்னாடி வெளியான நரிவேட்டை படத்தோட டீசரும் இதே கதைகளத்தோட தான் டிராவல் ஆகும். இந்த அனந்தன் காடு அதுல இருந்து என்ன வேறுபடுதுன்னு போக போக வர இந்த படத்தோட அப்டேட்ல தெரிய வரும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பன்பட்ட ஜாம் படத்தை பத்தி தான். படத்தோட போஸ்டரும் டைட்டிலும் முதல்ல வெளியான போதே இது ஏதோ ஹாரி பாட்டர் கதை போல இருக்குமோ அப்படின்னு ரசிகர்களை சிந்திக்க வச்சது. இயக்குனர் ராகவ் மிர்தாத் இயக்கி இருக்கிற இந்த படத்துல அறிமுக நாயகனா ராஜு ஜெயமோகன் நடிக்கிறாரு. கதாநாயகிகளா 2 பேர் வராங்க. இவங்க கூட சார்லி, சரண்யா, பொன்வண்ணன், தேவதர்ஷினின்னு ஒரு நட்சத்திர பட்டாளமே களமிறங்கி இருக்கு. சில வாரங்களுக்கு முன்னாடி வெளியான இந்த படத்தோட தியா பாடல் ஸ்ரீராம் குரல்ல மனசை நெருடுச்சு. இந்த படம் வர ஜூலை மாசம் 18ஆம் தேதி வெளியாகும்னு அறிவிப்பு வெளியிட்டு அசத்தி இருக்காங்க படக்குழுவினர். இளம் தலைமுறையை காதல் படுத்துற பாடு, அதுல சிக்கி பசங்க என்ன கஷ்டப்படுறாங்க, பெற்றோர் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு படம் ரொம்ப கலகலப்பா டிராவல் ஆகும்னு தெரியுது. வேற நச்சுன்னு 4 சினிமா செய்தியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Radha. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.